வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். 2025ஆம் வருடம் பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன். மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியில சுக்கிரன் உச்சமடைகிறார். ராசிநாதனான குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறார். பரிவர்த்தனை யோகம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, சுக்கிரனை பொறுத்தவரையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். ஏன்னா 3க்கும் 8க்கும் உடையவர் அவர். அதே நேரத்தில் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால குறுகிய கால பிரயாணங்கள் ஏற்படும். இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சி அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கும் பொழுது அது மிகவும் ஆதாயமாக உங்களுக்கு அமையும். என்ன காரணம்? அவர் 3ஆம் வீட்டுக்கும் உடையவர், 8ஆம் வீட்டுக்கும் உடையவர். அதனால் தொழிலில் மாற்றங்கள், இல்லை தொழிலில் நான் ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும், இந்த மாதிரியான ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்போது அதுக்கான முயற்சிகளை எல்லாம் தொடங்குவதற்கு ஏற்ற காலம் இதுதான். இப்பொழுது நீங்கள் தொடங்கும் பொழுது ஏப்ரல் மேக்கு அப்புறம் நல்ல ஒரு ரிசல்ட்ஸை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுபோக செவ்வாயானவர் 4ஆம் வீட்டிலே இருக்கிறார். அவர் 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஸ்ட்ரென்த் இருக்குது. நல்ல முன்னேற்றத்துக்கான வழிவகைகள் சிறப்பாக இருக்கிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் காஸ்ட்லி ட்ரெஸ் வாங்கணும். ரொம்ப அதாவது என் நிலையை போல 2 மடங்கு என்னை உயர்த்துற மாதிரி நான் காமிச்சுக்கணும் அட்லீஸ்ட் வெளியில். அதுக்கான முயற்சிகள், அதுக்கான ஆஸ்பிரேஷன்ஸ், ஆசைகள்லாம் நிறையவே வரும். ஏன்னா சுக்கிரன் ராசியில் இருக்கார். பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் காலி. அவங்க போயிட்டு நகை தானே வாங்குவாங்க. அப்போ அப்பாவோட பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? நல்ல வசதியான பெண்களுக்கு சொல்கிறேன். அப்போது நிறையா உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குன்னா, அசோசியேஷன் இன் எ ரிச் மேனர்மோ, அதாவது நம்மளை விட உயர்ந்தவன் அவங்களுடைய கல்யாணத்துக்கு போகிறோம், இல்லை அவங்களோட மூவ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு தகுந்த அளவு நம்மளும் அந்த ஒரு பாம்பன் ஷோ அப்படிம்பாங்க, அதெல்லாம் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் ராசியில். பெஸ்ட்டு ஷர்ட்ஸு, பெஸ்ட்டு இது, அது மாதிரி விமனும் பெஸ்ட் அட்டையர் பிரமாதமாக வாங்கி தான் போடுவாங்க. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அப்போ என்கிட்ட இந்த அளவுக்கு வருமானம் இல்லை, யாரோ தரான், ஏன் வாங்கிக்கோ, மாமா தரான், அவன் தரான், இவன் தரான், யாரோ தரான், வாங்கிக்கோ, உனக்கு எல்லா சந்தோஷங்களும் வந்து சேரும். அதாவது என்னென்னா, ஆடை ஆபரண சேர்க்கைகள், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறது, அப்புறம் ஒரு நல்ல ஒரு வாகனங்கள், இதெல்லாம் அனுபவமாவது ஏற்படும். நீங்கள் சொந்தமாக வாங்குறீங்க வாங்கலைன்றது வேறு விஷயம், அது ஜாதகம். ஆனால் அதுக்கான அனுபவ பாதிதை கண்டிப்பாக ஏற்படும். அப்போ வெளியில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உங்களை பார்க்கும்போது கொடுத்து வைத்தவன் வந்தாண்டா அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். எந்த ஒரு ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சுக்கிரன் ராசியில் இருக்கும்போது மிகப்பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு அளிப்பார். அதே போல் நட்புகள், இப்போது குறிப்பாக சொல்லுவாங்க, எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுபோல் ஒரு பாலருக்கு 2 பாலர், இன்னொரு பாலர் ஈர்ப்பு தானே. அந்த ஈர்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ காதல் போன்ற விஷயங்கள், டேட்டிங், இதெல்லாம் சொல்கிறீங்கல்ல, இதெல்லாம் நடக்கும் ஜாலியாக. ஸோ நிறைய சந்தோஷங்களை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு காலமாகத்தான் இது அமைகிறது. சோகங்கள் இல்லை, வருத்தங்கள் இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லுவோம், அனுபவி ராஜா அனுபவின்னு. அது போல தான் உங்களுடைய காலகட்டம் இப்போ அமையிறதால டோன்ட் வரி, பி ஹாப்பி, அதான் தாரக மந்திரம். ரொம்ப நல்ல ஒரு காலம், சந்தோஷத்தை அனுபவிக்கும் ஒரு காலம். வணக்கம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.